வீக்கா பத்தின ஏதாவது அப்டேட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, நம்மளோட வந்து சுவாமிநாதனோட வந்து பேஜ்ல வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா, ரொம்ப லுக்கா சூப்பரா இருக்காருன்னே சொல்லலாம். அந்த அளவு வந்து ஹேண்ட்ஸமா வந்து இந்த சுவாமிநாதன் வந்து இந்த போஸ்ட்லாம் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா, அவ்வளோ லுக்கா சூப்பரா இருக்கும். இந்த மாரி வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே அவர் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் பேஜ்ல இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பர்வா இருக்கு. அந்த கோட்ல வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமா சூப்பரா இருக்காரு. அந்த கூலிங் கிளாஸ், அந்த ஸ்டைல், அந்த அந்த வந்து அந்த கோட் எல்லாமே அவருக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த ப்ளூ கோட்ல வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்லலாம். சூப்பரா இருக்காரு. இந்த மாரி வந்து நெறைய ஃபோட்டோஸ் வந்து அவரோட இன்ஸ்டால வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. சுவாமிநாதன் எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து இந்த நார்மலா இருக்க வந்து பர்சனோட வந்து இவர் வந்து கொஞ்சம் வந்து நல்ல ஒரு டைப்னே சொல்லலாம். ஏன்னா, அவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவர்னே சொல்லலாம். ஹார்ட் ஒர்க்கரு. எப்போவுமே வந்து வேலையில ரொம்ப ரொம்ப வந்து கரெக்ட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட டைரக்டர் அவர் வந்து இயக்குன டைரக்டர்ஸு, அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வேலையிலேயும் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துருவாராம். அதே மாரி வந்து அவர் வந்து டைமிங் வந்து கீப் அப் பண்றவரு. அதே மாரி ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் வந்து இதுதான் சாப்பிடணும், டயட்ல இந்த அளவு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு மாதிரி இந்த டயட் ஃபாலோ பண்ணக்கூடியவரு. எக்ஸர்சைஸ் ரெகுலரா வந்து எடுத்துப்பாராம். இப்போ யோகா வந்து கம்பல்சரி வந்து எடுத்துக்கிறாரு இல்லையா? எக்ஸர்சைஸ் கம்பல்சரி இருக்குமா? அவர் ஒர்க் அவுட் பண்ணுறது கம்பல்சரியாம். அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, நேரம் வந்து அவருக்கு கிடைக்காததால, அவங்க அம்மா, அப்பாவ கூட வந்து அவர் வந்து எப்பாவது ஒன் டைம் தான் பார்க்க முடியுமாம். உடனே உடனே போயிட்டு அவரால பார்க்க முடியாதாம். அதுக்கு அவருக்கு கொஞ்சம் வருத்தமாவும் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாரி ஒரு பர்சன் ஹார்ட் ஒர்க்கரா இருக்கும்போது, கம்பல்சரி இவர் லைஃப்ல வந்து கண்டிப்பா முன்னுக்கு வருவார்ன்னே சொல்லலாம். சூப்பரா வந்து கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவாரு. மகாநதியில நெறைய ஆக்ஷன்ஸ் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். அதில வந்து ஒரு சோகமா இருக்கிறதும் சரி, அதே டைமில வந்து சிரிக்கிறதும் சரி, அதேமாரி நம்ம வந்து வீக்காக்கு இருக்க அந்த வந்து கெமிஸ்ட்ரியும் சரி செம்மையா இருக்கும். அது எல்லாமே வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாரி இப்போ வந்து இந்த ஆட்டோ விஜயசாந்தி பண்ணிகிட்ருக்காரு இல்லையா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அவர் லவ்வ. அப்போ அந்த டைமில அவர் அதே எக்ஸ்பிரஷன் அப்படியே வந்து அழற மாதிரியும், அந்த வந்து சோகமா எப்படி வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னா அதில் கூட நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர்வா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுவாமியோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே மாரி வந்து இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஷன் கொடுத்து அவர் அவ்வளோ அழகாக நடிக்கிறாரு. இவர் மறுபடியும் வந்து நம்ம வந்து மகாநதி 2ல வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பாருங்கள் மகாநதி வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே அவர் பார்க்கும்போது மறுபடியும் வந்து இந்த மாதிரி பேர் வச்சு இந்த மாதிரி பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துட்டும் இருக்கோம். கண்டிப்பாக வந்து மகாநதி செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி நம்ம எல்பி இந்த வாரம் ஃபுல்லாவே நம்மளுக்கு நெறைய ஃபோட்டோஸ் வந்து குடுத்துருக்காங்க. அவங்களோட வந்து விஷயங்கள் எல்லாமே போன ட்ரிப்லேருந்து எல்லாமே நம்ம கூட பகிர்ந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த மாரி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்கள அழகா வந்து எக்ஸ்பிரஷன் குடுக்குறது, அங்கேருந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறது எல்லா ஃபோட்டோஸும் நம்மளுக்காக பகிர்ந்துருக்காங்க. பாருங்க செம்ம க்யூட்டா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப வந்து அழகா வந்து இவங்க இருக்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கே அப்படியே ஆச்சரியமா இருக்கு. அங்க பாருங்க. ஆக்சுவலா வந்து மனசு வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா, அந்த க்யூட் வந்து முகத்துல தெரியுது நம்மளுக்கு. அந்த மாரி வந்து அவங்களோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து தத்ரூவமா இருக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் எல்பி என்னென்ன ஃபோட்டோஸ் குடுக்குறாங்க. அடுத்தது பார்க்கலாம்.